ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான உளுந்து வச்சு செய்யக்கூடிய 3 ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, தசை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு, போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு, ஹெல்தியா வெயிட் கெயின் ஆகுறதுக்கு, அயன் சத்து நல்லா அதிகரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட் சொல்லவே வேணாம். உளுந்தங்களி எப்படி வாசமா நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பண்றதும் ரொம்பவே ஈஸி. ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நிறைய மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப கிரீமியா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இது பண்றதுக்கு 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். தீ நல்லா மிதமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கருகாமல் வறுபடும். ஜவ்வரிசி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும். சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உளுந்தும் நான் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 1 கப்புக்கு உளுந்து 1 கப் சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிதமான தீயில நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கு அப்புறம் நல்லா பொன்னிறமாக மாறி வரும், நல்லா வாசம் வரும். இதுவும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். இதையும் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதோட 5 பாதாம் எடுத்திருக்கேன். இதே நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இதில் சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். பாதாம் வறுப்பட்டதுக்கு அப்புறம் ப்ரௌன் கலரில் டாட்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். இதோட 2 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க, நல்லா ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு கெட்டு போகாது. வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 8 மாத குழந்தைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது. 10 மாதத்துக்கு மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவாக கொடுத்துக்கலாம். இதோட ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிண்டிக்கோங்க. விஸ்க் இருந்தால் அது கூட ஈஸியாக இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கையால் கூட கரைச்சி விட்டுக்கலாம். நல்ல மிதமான தீயில 3லேருந்து 4 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். நல்லா வாசம் வரும், மணமாக இருக்கும் உளுந்தங்கஞ்சி. நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட நாட்டு சர்க்கரை அப்புறம் நெய்யும் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வாழைப்பழத்தை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட் சிரப் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க உளுந்தம்பருப்பு, நெய் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாரத்தில் 3 தடவை குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது நல்லா தலைன்னு ஊறி வந்துடுவாங்க. நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக குயிக்காகவே ரெடி பண்ணிக்கலாம். பவுடர்லாம் பண்ண தேவை கிடையாது. இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில உளுந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 2 பாதாம், 2 முந்திரி, 2 டேட்ஸும் சேர்த்துக்கலாம். நட்ஸும் குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக சேர்த்துக்க வேண்டியது. டேட்ஸும் சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு நல்லா அயன் கிடைக்கும். அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் குழந்தைங்க வெயிட் கெயின் ஆக மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. இப்போ தண்ணியில் இதெல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு மிதமான தீயில மீடியம் ஃபயரில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். மீதி தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உளுந்து வறுக்காமல் செஞ்சு கொடுத்தோம்னா உளுந்து பச்சை வாசம் வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாது. ஒருவேளை கட்டிப்பட்டுருச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களி 8 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லையோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காவோ கொடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும், வீடே நல்லா மணமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பாரேஜில் நம்ம ஏற்கனவே டேட் சேர்த்துருக்கறனால நல்லாவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்க்கரை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும், எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணியில் ஓமத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓமத்தை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியில் ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் இதில் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இது செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு இது. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கு குயிக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய இரும்பு சத்து உள்ள ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவு. கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடலாம். உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா வெயில்லையும் காய வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதான் அளவு. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து. புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வயிறு வலிக்கும். இதோட 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு பாதாம் அலர்ஜி இருந்தால் சேர்த்துக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு துணியில் விரித்து காய வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு முதல்ல உளுந்தை வறுத்து எடுத்துடலாம். இது மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம், அதிகமான தீயில வச்சா கருகிரும், அப்புறம் பவுடர் கசப்பு தன்மை வரும். இது வறுப்பட்டதுக்கப்புறம் உளுந்து நல்லா வாசம் வரும். சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் கிறிஸ்பியாக பொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்த அரிசியும் நம்ம மிதமான தீயில வறுத்து எடுத்துடலாம். இந்த கஞ்சியை நம்ம 8 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு தாராளமாக காலை உணவாக கொடுக்கலாம். ஒரு 9 மாதம் மேலே காலை உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்லையும் கொடுக்கலாம். ஈவினிங் டைம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 6 மணிக்குள்ளே கொடுக்குறது வந்து பெட்டர். அரிசி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பொன்னிறமாக மாறி வரும். இதுவும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு பாதாமையும் இப்போ வறுத்து எடுத்துடலாம். பாதாமையும் மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம். இதை குழந்தைங்களுக்கு நைட் டைமில் மட்டும் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சளிச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எப்போ பேபிக்கு கொடுத்தாலும் செக் பண்ணிட்டு கொடுக்குறது தான் நல்லது. நான் எடுத்த அளவுக்கு 5 டைம் வரைக்கும் கஞ்சி காய்ச்சலாம். அந்த மாதிரி நீங்கள் அளவு கால்குலேட் பண்ணி பல்காக வேணும்னாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு அரைச்ச பொடியிலேருந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே கைவிடாமல் கிண்டிக்கலாம். இதில் உளுந்து சேர்த்துருக்கறனால அடியில் பிடிச்சிட்டே இருக்கும், அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். 4-5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காகி வெந்து வந்துடும். இதுதான் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் போக போக இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன். இதோட கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறத விட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லா வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி சேர்க்கறது இன்னும் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி சிரப் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ என்கிட்ட கருப்பட்டி இல்லை, அதனால் என்னால் காமிக்க முடியல. 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக டேட்ஸ் பியூரி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்தங்களிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஒரு மணமாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய உணவு இது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.